नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸ்ரீகிருஷ்ணன் உரல்ல கட்டுண்டது. சுகபிரம்மம் பரீட்சித்திட்ட சொல்றார், பகவானோட 3வது வயசுல, பகவானுக்கு இப்ப 3 வயசாச்சு கண்ணனுக்கு. ஒரு நாள் வீட்டு பணியாளர்கள் வேறு பணிகளில் ஈடுபட்டு இருந்திருக்கையில் நந்தனின் மனைவி யசோதை தானே தயிர் கடைந்தாள். வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் வேற வேலையில பிஸியா இருந்தாங்க. அதனால யசோதையே தயிரை கடையிறாங்க. ஓகே, அப்போ கண்ணனுக்கு 3 வயசு. தயிர் கடையும் போது ஸ்ரீகிருஷ்ணனது குழந்தை விளையாட்டை பற்றிய பாடல்களை நினைவில் கொண்டு பாடிக்கொண்டே இருந்தா. யசோதை என்ன பண்ண, நம்ம தான் இப்படி பாடுறோம்னா யசோத கூட கண்ணனுடைய இந்த குழந்தை விளையாட்டு சேஷ்டிதங்கள்லாம் பாட்டா பாடிக்கிட்டே நினைவுல வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஸ்மரணத்திலேயே தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. தயிர் கடையும் போது கிருஷ்ணனோட குழந்தை விளையாட்டெல்லாம் மனசுல அப்படியே பாடலா பாடிட்டு ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. அழகிய புருவங்கள் கொண்ட அவள் பருத்த இடுப்பில் உத்தியானத்தால் இருக்க கட்டப்பட்ட பட்டாடையும் புதல்வன் பால் உள்ள அன்பால் பால் கசிந்து அசைந்தாடுகின்ற மார்பகத்தையும் கயிறு இழுப்பதால் களைத்த கைகளில் மேலும் கீழும் அசைகிற வளையல்களையும் குண்டலங்களையும் வியர்த்த முகத்தையும் கொண்டு தலைமுடியிலிருந்து மல்லிகை மாலை நழுவி விழ தயிர் கடைந்தாள். இப்ப யசோதையோட அழகு சொல்றாங்க. யசோதை எப்படி இருந்தா, அழகிய புருவங்களுடையவள், நல்ல பருத்த இடுப்பு, ஒட்டியானத்தால இருக்க கட்டப்பட்ட பட்டாடை, நல்ல பட்டாடை அணிஞ்சிருக்கா. பையன் மேல வச்சிருக்கிற அன்பால அன்பு பெருகி அவளுக்கு என்ன ஆகுது, குழந்தைக்கு மேல இருந்த அன்புனால பால் கசிந்து அசைந்து ஆடுகிற நல்ல ஒரு ஸ்தனங்கள், மார்பகத்தை உடையவள். கயிறு இப்படி பால் தயிர் கடையத்துக்கு இழுக்கிறாளா, அதனால கை நொந்து போறது, வலிக்கிறது அவளுக்கு. மேலும் கீழும் அசைகிற வளையல்கள் இப்படி களையிறப்போ வளையல் இப்படி சலக்குன்னு போயிட்டு வருது. நல்ல காதுல நல்ல குண்டலங்கள் போட்டிருக்கா. வேர்த்து கொட்டுறது, தயிர் கடையும் போது யசோதைக்கு வேர்த்து கொட்டுறது. தலைமுடி இப்படி ஒதுக்கும் போது தலைமுடியில வச்சு இந்த மல்லிகை பூசாரம் கீழே விழுறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. கண்ணனை அனுபவிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே மனசுல ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே கண்ணனோட சேஷ்டித்தங்கள், பால லீல பருவத்தோட சேஷ்டித்தங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க யசோதா. ஸ்ரீகிருஷ்ணன் பால் குடிக்க விரும்பி தயிர் கடைகின்ற தன் தாயிடம் சென்று தயிர் கடைகிற மத்தை பிடித்து கொண்டு அன்பு காட்டி தயிர் கடைய ஒட்டாமல் தடுத்தான். கண்ணனுக்கு பால் குடிக்கணும், 3 வயசாச்சு, இருந்தாலும் பால் குடிக்கிறான். இப்பவே முன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல பெரியவங்க எல்லாம், 5 வயசு வரைக்கும் கூட குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. சோ இப்ப கண்ணனுக்கு 3 வயசு தான் இருக்கு. கண்ணனுக்கு அம்மா கிட்ட பால் குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால பால் குடிக்கணும்னு ஆசையில தயிர் கடைகிற அம்மா கிட்ட வந்து தயிர் கடைகிற மத்த பிடிச்சுக்கிட்டான். பிடித்து கொண்டு அன்பு காட்டி தயிர் கிடையாத, எனக்கு பால் கொடு, எனக்கு பசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கண்ணன் கேட்கிறான். அப்போ அவள் புன்சிரிப்புடன் விளங்கும் அவனது முகத்தை பார்த்து பால் பெருகவே மடியில் ஏறி அமர்ந்து அவனை பால் குடிக்க செய்தாள். அப்போது அடுப்பில் வைத்த பால் காய்ந்து கொதித்து பொங்கி வழியவே பால் குடித்து நிறைவு பெறாத பாலகனை கீழே இறக்கிவிட்டு அதை எடுக்க வேகமாக ஓடினாள். இப்போ தாய் யசோதை என்ன பண்ணா, குழந்தை வந்து இப்படி ஆசையா இப்படி மத்த புடிச்சுக்கிட்டு, நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத, எனக்கு பசிக்கிறது, எனக்கு பால் குடுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை சிரிக்கிற முகத்தை, அழகா சிரிக்கிற முகத்தை பார்த்துக்கிட்டே அவளுக்கு இன்னும் அன்பு பெருகுது. குழந்தை பால் குடிக்க வந்த உடனே மார்பகத்துல இன்னும் பால் பெருகுறது அவளுக்கு. குழந்தை மடியில வேற ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அப்போ பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அடுப்புல வச்ச பால் வந்து பொங்கிடு. அடுப்புல வேற பால் வச்சுட்டு வந்து தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. அந்த பால் பொங்கி வழியறது. பால் குடிச்சு இன்னும் குழந்தை முடிக்கல. அதனால குழந்தை என்ன பண்றா, பால் பொங்கி வழியறதே, அதனால குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு வேகமா ஓடி போய் அந்த அடுப்பு அணைக்கிறா. பால் எடுக்கிறதுக்காக, பால் பொங்கி வழியிற பால் எடுக்கிறதுக்காக யசோதை போயிட்டாங்க. அப்போ அதனால கோபமுற்ற கண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னை பால், நான் வயிறே நிறையல, என்னை விட்டுட்டு நீ வந்து உன்னோட பால் தான் முக்கியம், நீ போயிட்டியே அப்படின்னு கண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபமுற்ற கண்ணன் சிவந்த உதடுகள் துடிக்க பற்களை கடித்து கொண்டு தயிர் கடைகிற பானையை அம்மி குளவியில் உடைத்து கண்களில் பொய்யாக நீர் பெருக்கி உள்ளே சென்று மறைவில் நின்று வெண்ணெய் தின்றான். கண்ணனுக்கு கோவம் வந்துட்டு, அதனால அவங்க அம்மா தயிர் கடைஞ்சிட்டு இருந்த பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டான். கண்ணன் அம்மி குளவியில போட்டு உடைச்சிட்டானா, கண்கள்ல சும்மா அலற மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு அப்படியே கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு அந்த உள்ள போய் மறைஞ்சு நின்னுகிட்டு வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டு இருக்கு ஜாலியா. இங்க நாடகம் இங்க போட்டு உடைச்சிடுச்சு கோவத்துல, நல்லா என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படிங்கிறதுனால
கோவத்துல வந்துட்டு துடிக்க, பற்களை கடிச்சுக்கிட்டு, பானையை போட்டு அம்மி கொலையில போட்டு உடைச்சிட்டு, அப்புறம் கண்ணில் தண்ணி சும்மா பொய் அழுதுட்டு அப்படி ஓரமா மறைவுல போய் நின்னுட்டு வெண்ணெயெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ நன்கு காய்ந்த பாலை இறக்கி வைத்து திரும்பிய யசோதை தயிர் பானை உடைந்திருப்பதை கண்டு அது தன் புதல்வனின் செயலை என அறிந்து அவனையும் அங்கே காணாமல் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டாள். இதனால ஒரிஜினலா கோபம் யசோதைக்கு வரல. ஆனா குழந்தை பண்ற சேஷ்டித்தங்களை பார்த்து பார்த்து அனுபவிக்கிறா யசோதை. அதுக்காக தானே இந்த பிறவியே யசோதைக்கு இல்லையா? கேட்டுதானே வாங்கிட்டு வந்திருக்கா போல. கண்ணனும் இப்படி அனுபவிக்கணும், இப்படி நான் சந்தோஷப்படணும் தானே கண்ணனும் அவதாரம். சோ இப்படி குழந்தை அம்மா பாக்குறா, தயிர் கடைஞ்சு பானையும் காணும், தயிரையும் காணும், பிரியும் காணும், ஒன்னையும் காணும், எல்லாம் உடைஞ்சு கிடக்குறது. பானை உடைஞ்சு கிடக்குறது. இது தன்னோட பையன் வேலைன்னு தான் யசோதைக்கு தெரிஞ்சு போச்சு. பையனையும் காணும். அதனால இந்த செயல்களை பார்த்து அவனையும் அங்கே காணாமல் தனக்கு தானே சிரித்து கொண்டாள். பையனோட இந்த சேஷ்டித்தங்கள்ல நினைச்சு அவளுக்கு சந்தோஷம், சிரிப்பு தான் வந்தது. சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியில் பார்க்க கவிழ்ந்த உரலின் மேல் அமர்ந்து உரியில் இருந்த வெண்ணெயை விருப்பம் போல் குரங்கிற்கு அழித்து தன் திருட்டுத்தனத்தால் பயந்து விழிக்கிற குழந்தையை கண்டு சத்தமின்றி மெல்ல அவனது பின்புறமாக சென்றாள். குழந்தை வெளியில வாசல்ல ஒரு உரல்ல உட்கார்ந்துகிட்டு உரியில இருக்கிற வெண்ணெயை எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. பக்கத்துல குரங்கு இருக்கு. அந்த குரங்குக்கும் கொடுக்கறது கண்ணன், தானும் சாப்பிடுறது. அப்போ உரியில இருந்து வெண்ணெயை விருப்பம் போல் குரங்கிற்கு அழித்து தன் திருட்டுத்தனத்தால் பயந்து விழிக்கிற குழந்தை அப்படியே அங்க போயிட்டா. குழந்தை பின்னாடி பக்கமா போய் கட்டி கட்டி புடிச்சுக்கிட்டா யசோதை. பின்புறமாக சத்தமின்றி மெல்ல அவனது பின்புறமாக சென்றார். கையில் தடியோடு வருகிற தன் தாயை கண்டதும் பின்னாடி போறா. இந்த மாதிரி குழந்தை வெண்ணை திருடி அங்க உட்கார்ந்து சத்தமில்லாம சாப்பிட்டுட்டு இருக்கு. மாத்திரம் சாப்பிடல, குரங்கு கொடுத்துட்டு இருக்கு. பின்னாடி போய் புடிச்சிட்டா. புடிச்சிட்டு கையில தடியோட அம்மா வராளே அப்படின்னு குழந்தை இப்படி திரும்பி பாத்துருச்சு. வேகமாக உரலில் இறங்கி பயந்தவன் போல் ஓடினான். கண்ணன் அப்படி ரொம்ப பயப்படுற மாதிரி வேகமா உரல்ல இருந்து இறங்கி ஓட்டோட்டமா குடுன்னு ஓடுறது. யோகிகளின் மனத்தால் கூட பின்பற்ற இயலாத அவனை யசோதை பிடிக்க பின்தொடர்ந்து ஓடினார். எப்பேற்பட்ட யோகிகள்லாம் கூட தபஸ் நிலையில உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அவனை பிடிக்கணும்னு அவனை கான்சென்ட்ரேஷன் பண்ணி மனசுல ஒருநிலைப்படுத்தி அவனை பிடிக்கணும்னு நினைக்கிற அவங்களால கூட பிடிக்க முடியாத அந்த கண்ணனை இந்த யசோதை பின்தொடர்ந்து தொட்டிட்டு ஓடுறா. ஆனால் அவனை பிடிக்க இயலவில்லை. அவன் மாயக்கண்ணன் இல்லையா? அவனை பிடிக்க முடியல. இது அப்படியே சும்மா நடிச்சுக்கிட்டுதான் ஓடுறது. பயந்த புள்ள மாதிரி நடிச்சுட்டு ஓடுறது. யசோதையால பிடிக்க முடியல. சிறுத்த எடையுள்ள தாய் யசோதை வேகத்தால் தலைமுடி அவிழ பூக்கள் சிதறி பின்தொடர பருத்த குட்டங்களின் சுமையால் நடை தளர இருப்பினும் எப்படியோ பின்தொடர்ந்து சென்று பிடித்து விட்டாள். அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் குழந்தைய பிடிச்சிட்டா. அவள் தாறுமாறு ஆயிடுச்சு. அவ போறா, டயர்டா ஆயிட்டா யசோதை. ஓடி ஓடி களைச்சு போயாச்சு. எப்படியோ போய் தட்டி மாதிரி புடிச்சிட்டா குழந்தைய. தவறிழைத்தவனும் கைகளால் மையிட்ட கண்களை கசக்கி கொண்டு அழுபவனும் பயத்தால் மிரள தன்னை உற்று நோக்குகிறவனுமான அப்பாலகனை கையில் பிடித்து பயம் காட்டி மிரட்டினாள். கண்ணன், நீங்க நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. அதுல கண்ணன் அப்படியே மலங்க முழிச்சுக்கிட்டு கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிற கண்ணனை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த கண்ணனை ஞாபகப்படுத்திக்கோங்க. தப்பு பண்ணிட்டான் கண்ணன். ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டான். கைகளை தப்பு பண்ணிட்டு கையால கண்ணுல மை வீசிருக்காங்க. அந்த மையெல்லாம் களைஞ்சு போற அளவு கண்ணை கசக்கி அழுறானா குழந்தை. பயத்தால் மிரள தன்னை உற்று நோக்குகிறவனும் பயந்து அம்மா அப்படியே பாக்குறானா. என்ன பண்ணிட்டு போறாளோங்கிற மாதிரி பயந்தவ மாதிரி பாத்துட்டே இருக்கானா. அந்த பாலகனை கையில் பிடித்து பயம் காட்டி மிரட்டினா. எதுக்கு இப்படி பண்ண, என்னத்துக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு குழந்தை கையில புடிச்சுக்கிட்டு பயங்காட்டுற மாதிரி மிரட்டினாலாம் யசோதை. பாலகனிடம் அன்பு மிகுந்த அவன் பயந்துள்ளதை உணர்ந்து தடியை கீழே எறிந்துவிட்டு அவளது சக்தியை உணராது கயிற்றால் அவனை கட்ட முயன்றாள். பாலகன் மேல ரொம்ப அன்பு. ஐயோ குழந்தை அலறதே. ஒரு பக்கம் ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இப்படியேப்பட்ட சேட்டை பண்ணிருக்கே அப்படின்னு இருக்கு. ஆனா அவளுக்கும் ஒரிஜினலா உண்மையால இதோட போய் தண்டனை கோபம் கிடையாது இல்லையா? பாஷாங்கு, அவளுக்கும் பாஷாங்கு. பகவான் கிட்ட அவ்வளவு அன்பு குழந்தை மேல. பயந்துள்ள குழந்தை பயந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சு மிரட்டிட்டு இருந்த தடியை கீழே போட்டுட்டு இவளோட சக்தி என்னன்னே இவளுக்கு தெரியல. அது பரபிரம்மம். இவ சாதாரண ஒரு மனித பிறவி இல்லையா? அவளோட சக்தி போய் அந்த பரபிரம்மத்தை இவளால கட்டி போட முடியுமா? இவளோட சக்தி என்னன்னு உணராம
கண்ணனை கட்டுறதுக்கு முயற்சி பண்றா யசோதை. எவருக்கும் உள்ளும் புறமும் முன்னும் பின்னும் கிடையாதோ, எவர் உலகிற்கு உள்ளும் புறமும் முன்னும் பின்னும் உளரோ, எவர் இந்த உலகின் உருவமோ, எடுத்துக்காட்டுகளால் இன்னார் என்று அறிய ஒண்ணாதபடி, புலன்களுக்கு புலப்படாதபடி மனித வடிவம் ஏற்று விளங்கும் அவரை தன் புதல்வனாக எண்ணி சாதாரண குழந்தையை போல் கயிற்றால் உரலில் கட்ட முயன்றாள். எந்த ஒரு பகவான் எவனுக்கு உள்ளும் புறமும் தனித்தனியா ஒண்ணு கிடையாதோ, உள்ளுன்னு ஒண்ணு வெளியே ஒண்ணு கிடையாதோ, முன்னாடி பின்னாடின்னு ஒரு விஷயம் கிடையாதோ, எவர்களுக்கு எவனுக்கு எந்த பகவானுக்கு உலகத்துல உள்ளும் புறமும் எவர் உலகிற்கு உள்ளும் புறமுமா இருக்காரோ, அவனுக்கு ஒண்ணும் உள்ளும் புறமும் தனித்தனியா ஒண்ணும் கிடையாது. முன்னும் பின்னாடின்னு இதுதான் எனக்கு முன்னாடி இதுதான் பின்னாடின்னு கிடையாது. எல்லா பக்கமும் வியாபிச்சு இருக்கிற பகவானுக்கு எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்ல முடியும் இல்லையா? எல்லா இடத்துலயும் உள்ளுக்குள்ளாரி அந்த சின்ன பூச்சி, கண்ணுக்கு தெரியாத பூச்சிக்கு உள்ளாரையும் வியாபிச்சிருக்கார். அதுக்கு வெளியில இருக்க அந்த பிரபஞ்சம் மொத்தத்திலயும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார். அப்ப அவருக்கு உள்ளும் புறமும் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா இருக்கான்னு பகவான். அப்புறம் அப்படி இருக்கானா, எவர் உலகிற்கு எவர் ஒருவர் உலகத்துக்கு உலகத்துல இருக்க எல்லா வஸ்துக்களுக்கும், ஜீவராசிகள் அச்சித்து சித்து எல்லாத்துக்கும் உலகிற்கு உள்ளும் புறமுமா இருக்கிறாரோ, உலகத்துல இருக்கவங்களுக்கு முன்னும் பின்னுமா இருக்காரோ, நம்ம முன்னாடி பகவான் இருக்கார், பின்னாடி இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு, உள்ளுக்குள்ளே இருக்காரு, வெளியில இருக்காரு இல்லையா? அவருக்கு அப்படி ஒரு இது கிடையாது. அவர் எங்கேயும் அவருக்கு ஒண்ணும் முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது, உள்ளும் கிடையாது, வெளியும் கிடையாது. ஆனா நமக்கு அப்படி இருக்காரு இல்லையா? நமக்கு முன்னாடி இருக்கார், பின்னாடி இருக்கார், உள்ளுக்குள்ள இருக்கார், வெளியில இருக்கார், எல்லாமா இருக்கார். எவர் இந்த உலகின் உருவமாக இருக்கிறாரோ, இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் பகவானுடைய ஸ்வரூபம்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா பகவான் இருக்கிறதுனால எல்லாமே பகவான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எப்படி சுகபிரம்ம மரத்தை கூட மரம் செடி கொடி விலங்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாவனையில பார்த்தாரோ, அது போல உலகில் எல்லாமே உலகின் உருவமோ, எவர் இந்த உலகத்தோட உருவமா இருக்காரோ, எடுத்துக்காட்டுகளால் இப்படிதான் பகவான் இருப்பார் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்ல முடியாது. ஏன்னா எடுத்துக்காட்டுகளுக்கெல்லாம் அப்பால் பட்டவர் அவர் பகவான் இல்லையா? அதனால எடுத்துக்காட்டுகளால் இன்னார் என்று அறிய ஒண்ணாதபடி, புலன்களுக்கு புலப்படாதபடி. கண்ணால பாத்திர முடியுமா? முடியாது. அர்ச்சாமேனியா வேணா பகவானை பார்க்கலாம். சரி, மனசால பெருசா தியானிச்சிட முடியுமா? நான் ஒரு மாதிரி தியானிச்சு வச்சிருந்தேன்னா பகவான் இன்னொரு மாதிரி இருப்பான். அப்படி மனசாலையும் பிடிச்சிட முடியாது. இல்ல காதால இவ்வளவுதான்னு சொல்லி கேட்டுட முடியுமா? பகவானோட சரித்திரங்களை காதாலையும் இவ்வளவுதான்னு கேட்க முடியாது. கேட்டுட்டே இருக்கலாமே தவிர கேட்டு முடிச்சுட்டோங்கிற திருப்தி வராது. இப்படி எந்த ஒரு புலன்களுக்கும் புலப்படாதபடி மனித உருவம் தாங்கி இங்க பகவான் அவர் தன் புதல்வராக அவதரிச்சிருக்காரேங்கிறது தெரியாத, தன்னோட பையனா அவதரிச்சிருக்காங்கிறது தெரியாத யசோத சாதாரண குழந்தை நினைச்சு குழந்தைய உரல்ல கட்ட முயற்சிக்கிறா. தவறிழைத்த தன் பாலகனை கட்டும் போது அக்கயிறு 2 அங்குல அளவு போதாமல் இருந்தது. அதனுடன் வேறொரு கயிற்றை பிணைத்தாள். அந்த குழந்தைய கட்டுறதுக்கு முயற்சி பண்றா யசோதை. ஒரு தாம்பு கயிறு எடுத்துட்டு வரா. அந்த கயிறை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது 2 அங்குலம் கம்மியா இருக்குதாம். அந்த குழந்தையோட இடுப்புல புடிச்சு கட்டும் பொழுது அந்த கயிறோட அளவு கண்ணனுக்கு பத்தல. 2 அங்குலம் கேப் இருக்கு. பத்தாம இருந்துச்சு. அதுவும் போதாமல் ஆனது. அதுக்கப்புறம் தவறிழைத்த தன் பாலகனை கட்டும் போது கயிற்றை அதனுடன் வேறொரு கயிற்றை பிணைத்தாள். அப்படி பத்தாம போச்சா, அப்போ இன்னொரு கயிற்று எடுத்து அந்த கயிற்று கூட ஜாயின் பண்ணி திரும்பி கட்ட முயற்சி பண்றா. அப்பவும் பார்த்தா 2 அங்குலம் பத்தாம இருந்தது. அது போதாமல் ஆனதும் மறுபடியும் வேறொரு கயிற்றை சேர்த்தும் அதுவும் 2 அங்குல அளவு குறைந்தே இருந்தது. அந்த கயிற்றை எடுத்தாலும் அதுவும் அவ்வாறே ஆனது. இது பாரி ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கா யசோத. ஆனா கண்ணனை கட்டவே முடியல. 2 அங்குலம் கேப் இருந்துகிட்டே இருக்கு. எத்தனை கயிற்று அது கூட முடிச்சு போட்டு கட்டினாலும் கண்ணனை கட்ட முடியல. 2 அங்குலம் கேப் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இவ்வாறு வீட்டில் உள்ள எல்லா கயிறுகளையும் இணைத்து குறைவா இருப்பதை கண்ட யசோதை சூழ்ந்து நிற்கிற கோபிகைகள் வியந்து நிற்பது போல் தானும் வியந்து நின்றாள். ஒண்ணுமே புரியல. கோபிகைகள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாம் கூடிட்டாங்க. எல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. யசோதைக்கு ஒண்ணும் புரியல. அவங்க எல்லாம் எப்படி ஆச்சரியத்துல திகச்சு போய் நிக்கிறாங்களோ அது போல யசோதை திகச்சு போய் நிக்கிற. என்ன நடக்குறதுன்னே புரியலையே. இவ்வளவு கைத்த போட்டு கட்டுற, அப்ப கூட 2 அங்குலம் குறைவா இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா யசோதை பார்த்துட்டு இருக்காங்க. கோபிகர்களும் பாக்குறாங்க. தன் தாய் தலைமுடி அவிழ்ந்து பூமாலை சிதற உடல் வியர்க்க சிரமப்படுவதைக் கண்டு இரக்கம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் தானாகவே அன்பால் கட்டுண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. மதுரகவி ஆழ்வார் சொன்னார்ல, கண்ணினின் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் பாடினார்ல. அவரு
யசோதை என்ன என்ன பண்ணாராம் கண்ணன், இப்படி அம்மாவா இருக்கிற யசோதை இவ்வளவு கஷ்டப்படுறாளே என்னை கட்டுறதுக்கு, அவ எவ்வளவு களைச்சு போயிட்டா, அவ எப்படி வாடி போயிட்டா, அவ எவ்வளவு சிரமப்படுறா, அவளுக்கு இப்படி வேர்த்து கொட்டுறது, இவகிட்ட போய் நான் என்னோட பராக்கிரமத்துல நான் ஏன் காமிக்கணும் அப்படின்னு கண்ணன் நினைச்சானா. யாராவது அசுரர்கள் கிட்ட ராட்சசர்கள் கிட்ட போய் நான் காமிச்சேன்னா, என்னோட பராக்கிரமத்தை காமிச்சேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இவள் என்னோட தாய், என் மேல அன்பு வச்சிருக்க கூடியவள், பக்தை, இவகிட்ட போய் நான் ஏன் என்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் தன்னை சிரித்துக்கிட்டானாம். அந்த மாயா லீலையை விட்டுட்டு, அந்த அற்புத லீலைகளை விட்டுட்டு கண்ணன் நார்மலா ஆனானாம். அததான் சொல்றார், தன்னை கட்டும்படி ஆக்கி கொண்டான் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த வார்த்தைக்கு, இந்த கண்ணனின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், கட்டுண்ண பண்ணிக்கிட்டான், யசோதை கட்டும்படி தன்னை ஆக்கி கொண்டான் பகவான். அதனாலதான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொன்னார். அவளால கட்ட முடியல, பகவான் தானே தன்னை கட்டும்படி ஆக்கி கொண்டான், யசோதைக்கு கட்டுப்பட்டவனாக தன்னை ஆக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னனே, பிரம்மா இந்திரன் முதலிய உலக பாலகர்களை கொண்ட இவ்வுலகம் பகவானது வசத்தில் உள்ளது. பரீட்சித், இந்த பிரம்மா இந்திரன் முதலிய உலக லோக பாலகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டதான இந்த உலகம் எல்லாமே யாரோட வசத்துல இருக்கு? பகவான் வசத்துல இருக்கு. தன் விருப்பப்படி செயலாற்றக்கூடிய பக்தர்களின் துன்பங்களை துடைக்கும் அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் இவ்வாறு கட்டுண்டு பக்தர்களின் வசத்திலே தான் இருப்பதை காட்டியர்லான். பக்த பராதீனன் இல்லையா? பக்த வச்சலன், பக்த பராதீனன், பக்தருக்காக இறங்கி வரக்கூடியவன். சோ அவன் தன்னுடைய பக்தையான இந்த யசோதை தன்னை கட்டும்படி ஆக்கி கொண்டான் பகவான். அந்த தன் விருப்பம்படி செயலாற்றக்கூடியவனாக பக்தர்களோட துன்பங்களை துடைக்கிறதுக்காகவே இருக்கக்கூடியவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய பக்தர்கள் வசத்துல பகவான் இருக்கான். உலகமே அவன் வசத்துல இருக்கு, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் அவன் வசத்துக்கு உட்பட்டு இருக்காங்க. ஆனால் பகவான் யாரு வசத்துக்கு உட்பட்டு இருக்கான்னு தன்னுடைய பக்தர்களுக்கு பராதீனனா இருக்கான் பகவான். அவங்களுக்கு வசப்பட்டு இருக்கான் அப்படின்னு வசத்துல தான் இருப்பதை இங்கு காமிச்சு கொடுத்தான் பகவான். நான் எவ்வளவு சுலபன் அப்படிங்கிறத பகவான் காமிச்சு கொடுத்தார். முக்தியை தருகிற அந்த பகவானிடமிருந்து யசோதை அந்த எந்த அருளை பெற்றாலோ அதனை மகனான பிரம்மாவோ ஆத்மாவான ஸ்ரீ ருத்ரரோ அவரது உடலிலேயே தங்கியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மியோ பெற்றதில்லை மும்முறை இல்லை நான் என கூறியது சர்வ நிச்சயம் என்பதை வெளிப்படுத்தவே அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்துல 3 டைம்ஸ் நான் சொல்லியிருக்காங்க. நான் சம்ஸ்கிருதத்துல இல்லன்னு அர்த்தம் இல்லையா? நேமம் விரிஞ்சோன பவோ, ந இமம் விரிஞ்சோ அப்படின்னா பிரம்மா, ந பவோ ந 3 தடவை அங்க நேமம் விரிஞ்சோன பவோன ஸ்ரீரப்ய அங்க சம்ஸ்ரயா. ஸ்ரீ மகாலட்சுமியாகி ஸ்ரீ மகாலட்சுமி கூட அவரோட அங்கத்துல இருக்கா. அந்த தேவி பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிரபாய விமுக்திதாத் அப்படின்னு 3 தடவை சொல்லியிருக்காங்க. நான் அப்படிங்கிறதுனால நல்ல திட்டவட்டமா ஒரு விஷயத்த தீர்க்கமா சொல்லணும்னா 3 தடவை சொல்லுவாங்கல்ல. எப்பயுமே நம்ம இப்ப வரைக்கும் கூட அதுதானே இருக்கு இல்லையா? அது போல முக்தி தருகிற அந்த பகவான் கிட்ட இருந்து யசோதை எந்த ஒரு அருள் கட்டாட்சத்தை பெற்றாலோ அதனை யாருமே பெற முடியல. யாரு? இப்ப ஏற்பட்ட பிரம்மாவாகிய தன்னுடைய பையன் தானே பிரம்மா, அவருடைய நாபி கமலத்துல இருந்து தோன்றியவர் பிரம்மா, அவராலையும் பெற முடியல. ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ரராலும் பெற முடியல. அவருடைய உடல்ல பகவானோட உடல்லே தங்கி இருக்கக்கூடியவளான மகாலட்சுமி தாயாரு கூட பெற்றதில்லை. அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை யசோதை பெற்றால் அது யாரும் பெற்றதில்லை அப்படின்னு சொல்றதுனால சர்வ நிச்சயமா யசோதைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரியுதுன்னு சொல்றாங்க. யசோதையின் மகனான இந்த பகவான் இவ்வுலகில் தன்னிடம் பக்தி கொண்டவருக்கு எவ்வளவு எளிதில் அடையத்தக்கவரோ அவ்வாறு உடல் பற்று கொண்ட தவசிகளுக்கோ தன் ஆத்மா என கருதப்படும் ஞானியருக்கோ எளிதில் அடைய பெறாதவரே. ஞானியரோ நிர்குண உபாசகர்கள், இங்கு பகவானோ சகுணமாக அவதரித்துள்ளார். ஆகவே அவர்களால் பெற இயலாதவர் அப்படின்னு ரொம்ப அற்புதமா தத்துவ ஞானத்தை சொல்றாங்க இந்த இடத்துல. யசோதை தன்னுடைய பையனான யசோதையின் மகனா இந்த பகவான் அவதரிச்சிருக்கார். இவ்வுலகத்துல தன்னிடம் பக்தி கொண்டவர்களுக்காக பகவான் எவ்வளவு எளிதில சுலபனா இறங்கி வரா அப்படிங்கிறது அடையத்தக்கவர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்படி யசோதைக்கு அவ்வளவு சுலபமா கிடைக்கப்பட்ட பகவான் இப்படி எல்லாம் தவசிகள் தபஸ் பண்றாங்கல்ல, உடல் பற்றெல்லாம் வைராக்கியத்துல உடலை பத்தி கவலையே படாம அப்படி பண்ற தவசிகளுக்கு கூட கிடைக்கிறது இல்ல.
தன் ஆத்மா என கருதப்படும் ஞானியருக்கு கூட கிடைக்கிறது இல்ல. பகவான் தான் தன்னுடைய ஆத்மா அந்தராத்மா அப்படின்னு தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஞான யோகிகளுக்கு கூட கிடைக்க முடியறது இல்ல. ஞானியர்கள் என்ன பண்ணுவாங்க, நிர்குண பிரம்மத்தை தியானிப்பாங்க. நிர்குணம்னா ஒரு உருவம் இல்லாத அந்த பரபிரம்மம் இருக்காருல்ல, அவரை தியானிப்பாங்க. இப்படிதான் ஒரு உருவத்தை ஸ்பெசிபிக்கா வச்சுக்கிட்டு தியானிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் முடியாது. ஆனா பகவான் நீங்க சகுண பிரம்மமா வந்திருக்காருல்ல, குணங்களோடு கூடியவனா கிருஷ்ணனா இப்ப வந்து இவ்வளவு லீலைகள் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. சகுண பிரம்மம்னா உருவத்தோடு கூடின பகவான் அப்படின்னு அர்த்தம். நிறைய அர்த்தம் இருக்கு அதுக்கு. இது ஒன் ஆஃப் த அர்த்தம். சோ நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம்னா அந்த பரபிரம்மம் இந்த உருவம் இப்படிதான் ஒரு உருவத்துக்கு அடக்க முடியாத அருவத்தை தியானிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சகுண பிரம்மம்னா உருவத்தோடு இருக்கக்கூடிய பகவான தியானிக்கிறது. இப்ப பகவான் எப்படி அவதரிச்சிருக்கார், கிருஷ்ணனா சகுண பிரம்மமா அவதரிச்சிருக்கார். சோ அப்ப அவருடைய எல்லா விதமான சேஷ்டித்தங்கள், குணங்கள் எல்லாமே அதுதானே. பகவானுடைய ஒவ்வொரு சேஷ்டித்தங்களும் அனுபவிக்கும் பொழுது நமக்கு சுலபனா இருக்கான். நம்ம பக்தர்களுக்கு நம்ம மாதிரி இருக்க பக்தர்களுக்கு பகவான் ரொம்ப சுலபனா இருக்கான் அப்படிங்கிறார். ஆகவே அவர்களால் பெற இயலாது. நிர்குண பிரம்மத்தை எவ்வளவு தியானிச்சாலும் மனசு கட்டுப்படாது இல்லையா. அவங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அதுக்கெல்லாம் சுலபனா இருக்க மாட்டான் பகவான். ஆனா இந்த சகுண பிரம்மமா இந்த யசோதை போல இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்களுக்கு கூட அவர் எளிதில் அடையக்கூடியவரா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணனோ தாய் தன் வீட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் முன்னர் குபேரனது புதல்வர்களாக இருந்த யட்சர்கள் இப்போது மருத மரமாய் இருப்பதை கண்டார். உடனே பகவானுக்கு இப்படி அம்மா ரொம்ப வீட்டு வேலையில பிஸியா இருக்கா, தாய் தன்னோட வீட்டு பணிகள்ல மும்மரமா இருக்கிறா. யசோதை வீட்டு பணிகள்ல பாத்துட்டு இருக்கா, வீட்டு வேலையில பிஸியா இருக்கா. அப்ப கண்ணன் பாக்குறார், பூர்வ ஜென்மத்துல இந்த 2 மரங்கள், மருத மரங்கள் அங்க பாக்குறார். அந்த 2 மருத மரங்களும் பூர்வ ஜென்மத்துல குபேரன் இருக்காருல்ல, இந்த குபேரனோட பையன்களான, குபேரன் யாரு, யக்ஷராஜா இல்லையா, அந்த யக்ஷர்களுக்கு தலைவன். அவங்களோட 2 பசங்க ஏதோ ஒரு சாபவசத்தால அங்க வந்து 2 மருத மரங்களா இருக்கிறத பாக்குறார் கண்ணன். பாக்குறார். உடனே அவர்கள் நலகூபரன், மணிகிரீவன் என்று பெயர் பெற்ற பெரும் செல்வம் படைத்தவர்கள். குபேரனே செல்வத்துக்கு மகாலட்சுமி தாயார் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கார், அதிபதியா இருக்கார். அப்புறம் அவங்க பசங்க எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருப்பாங்க. அவங்க 2 பேரும், ஒருத்தன் பேரு நலகூபரன், இன்னொருத்தர் மணிகிரீவன் அப்படின்னு 2 மருத மரமா அவங்க ஒரு சாபத்தினால வந்திருக்காங்க. முன்பொரு சமயம் அவர்கள் செல்வ செருக்கு கொண்டதால் நாரதரிடம் சாபம் பெற்று மரங்களின் நிலையை பெற்றார்கள். அவங்க கிட்ட குபேரனோட பையனா, அப்ப அவங்க கிட்ட இருக்க செல்வ செருக்கு அகங்காரத்தினால நாரதர்கிட்ட அபச்சாரப்பட்டாங்க. அதனால நாரத மகரிஷி அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டதுனால இவங்க மரமா இருக்கிறாங்க இன்னைக்கு 2 பேரும். சோ இந்த கதை இதோட இருக்கு. நாளைக்கு கண்ணன் என்ன பண்றான், அந்த மரத மரங்களுக்கு இடையில எப்படி போய் அதெல்லாம் அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறாங்கிறத நாளைக்கு கதையில பாக்கலாம். இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோட தசமஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் நிறைவடையுது. हरिः ओम्। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।